அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி 2023 ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பின்னிரவு காலையில் சுமார் 5:15 மணிக்கு குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி அவர் மேச ராசிக்கு பயிற்சியாகி கிட்டத்தட்ட ஓராண்டு காலங்கள் அங்கே அவர் சஞ்சாரம் பண்ணுறார். இடையில் ஒரு 4 மாதங்கள் அவர் வக்ரகதி ஆகிறார். இந்த காலங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்களை அவர் கொடுப்பார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ராசிக்கெல்லாம் அவர் என்ன பலன்களை செஞ்சுருப்பார்னு பார்த்துருப்போம். இங்கே ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கும் என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற பொது பலனை பார்க்குறோம். இங்கே குருவோட ராகு எது வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறான்னா 2023 அக்டோபர் வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த வருஷத்தினுடைய குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் இருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக குரு பகவானை பார்க்கிறார். அப்போ சனியின் பார்வை பெற்ற குருவாக அவர் இருந்து நமக்கெல்லாம் பலன்களை செய்கிறார். அதோடு ராகு பகவானோட சேர்ந்து இருந்து அவருடைய பலன்கள், தன்னை பார்க்கும் சனி பகவானுடைய பலன்கள், தான் இருக்கும் வீட்டினுடைய பலன்கள், தன்னுடைய பொது பார்வையாக தான் இருக்கும் வீட்டிலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடிய பலன்கள், இது அத்தனையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத சுருக்கமாக இப்போ நம்ம பார்க்குறோம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மகம் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் கேதுவோடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. கேதுவும் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் துலாராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அவரை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தாலே இந்த பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். உங்களுடைய நட்சத்திரநாதனே குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும். குறிப்பாக இது வரைக்கும் வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த உங்களுக்கு இனி ஓரளவுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கன்னு ஜோட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகூலம் இருக்கிறதுனால நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே ஓரளவுக்கு தெய்வ அனுகூலத்தால் செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள், போராட்டங்கள் இருக்கோ, அல்லது மனக்குழப்பங்கள் இருக்கோ, நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ, அல்லது உங்களுக்கு வழி தெரியாத சூழ்நிலைகளில் யாராவது ஒருத்தங்க வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இந்த பயிற்சியில் உங்களுக்கு முழுமையாக நடக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய மனசு என்னெல்லாம் நினச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இந்த பயிற்சியில் ஓரளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் சித்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களை நீங்கள் வாழ்க்கையில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உருவாகும். நிறைய நீங்கள் படிப்பீங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, பார்ட் டைமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்குது. குறிப்பாக இந்த பயிற்சியில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றகரமான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். குறிப்பாக அக்டோபர் மாதம் வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுலேயும் ஏதாவது கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறீங்க, கன்சல்டன்சி பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஏதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஏற்றமான பயிற்சியாக இது இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது ட்ராவல் தொழில் பண்ணுறீங்க அல்லது ஏதாவது லாஜிஸ்டிக் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அதோட நீங்கள் கன்சல்டன்சி பண்ணிகிட்ருக்கிறீங்க, மீடியா லைனில் இருக்கிறீங்க, இனி மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம்
ரொம்ப ஒரு ஏற்றமான பயிற்சியாக இது உங்களுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த பயிற்சியில் எதிர்பாராத ட்ராவல் இருக்கும். அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நெருங்கிய உறவினர்களாலும் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இருந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி எதுவும் சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் அல்லது அட்வான்ஸ் போடுறதுக்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த பேச்சு ஆரம்பத்திலே உங்களுக்கு நடக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த பயிற்சியில் இருக்குது. அடிக்கடி ட்ராவல் இருக்குது. குறிப்பாக அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இந்த பயிற்சி முழுவதுமே உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் நிறைய இருக்கும். அடிக்கடி எதிர்பாராத டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நிறையவே நடக்கும். இந்த பயிற்சியில் உங்களுக்கு ஏற்கனவே லவ் அஃபேர் இருந்தால் உங்களுடைய காதல் சக்ஸஸ்ஃபுல்லாகும். இல்லைன்னா புதுசாக சில பேருக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த காதல் உங்களுக்கு திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பயிற்சியில் மக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறீங்க, எனி ஸ்பெக்குலேஷன் அல்லது ரேஸ் லாட்ரியில் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸில் அல்லது ட்ரேடிங்கில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. ஏன்னா இந்த பயிற்சி முழுவதுமே உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருக்கும். நல்ல ஒரு மணி ரொட்டேஷன் இருக்கும், மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பயிற்சியில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல பாப்புலாரிட்டி இருக்குது, உங்களுக்கு பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். சமுதாயத்தில் உங்களுக்குன்னு பெயர் புகழ், அந்தஸ்து இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாங்குவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையுமே உண்டு. இந்த பயிற்சியில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜாபை பொறுத்த வரைக்கும் கரியர் நல்லாவே இருக்குது. பட் வேலை இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை இல்லை. பட் அதே சமயத்தில் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலம் அல்லது விஆர்எஸில் வர்றது அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகளும் நிறையவே இருக்குது. அதனால் உங்களுடைய கரியரில் நீங்கள் என்ன வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை கவனமாக பாருங்கள், சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். இது இந்த பயிற்சி முழுவதுமே ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் தான் இந்த பயிற்சியில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ எந்த வேலையுமே அசால்ட்டாக இருக்காதீங்க. உங்களுடைய கொலீக்ஸோட நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள். அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் மட்டும் நீங்கள் பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. நல்ல ஜாப் கிடைச்சால் மட்டுமே நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும். இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இந்த பயிற்சி முழுவதுமே இருங்க. இந்த பயிற்சியில் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸுமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ இது வரைக்கும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் உண்டு. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. குறிப்பாக பாஸ்போர்ட், வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக அப்பாவுடைய ஒரு அன்பு, ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. இந்த பயிற்சி முழுவதுமே ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், எதிர்பாராத ஆலய, ஆன்மீக, தெய்வ தரிசனங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே இருக்குது. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமையே நீங்கள் வேலை பார்ப்பீங்க. அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். பெரிய லெவலில் உங்களுக்கு கடன் இருந்ததுன்னா உங்களுடைய கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவரைக்கும் கிரானிக் டிசீஸில், நோயில், தீராத வியாதிகளில் அவதிப்பட்டவங்கள்லாம் உங்களுடைய நோயினுடைய தன்மை குறையும், கடனும் குறையும், நோயும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே இருந்துக்கிட்டே இருக்குது.
இந்த பயிற்சியில் உங்களுக்கு புது நண்பர்கள் உண்டு. நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மூத்த சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. இது எல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பயிற்சியில் ஒரு நீண்ட தூர ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. இந்த பயிற்சியில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அதனுடைய அனுகூலத்தை பெறுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருந்தாலே இந்த பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் விநாயகருடைய வழிபாடு, நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய வழிபாடு பண்ணுங்கள். சிறப்பான நற்பலன்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.